ஆஃப் ரோடுனா இந்த பைக்குன்றாங்க. ஆன் ரோடுனா இந்த பைக்குன்றாங்க. அப்படின்னு இந்த 2 பைக்ல எந்த பைக்க வாங்கலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டூ பிளாக் டவுன் கராஜ். Suzuki SX 250, Hero Xpulse 210. இந்த 2 வண்டியில யாருக்கு எந்த வண்டி செட் ஆகுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபைனலா எந்த வண்டியை வாங்கலான்றதையும் இந்த வண்டியை பார்க்க போறோம். Suzuki XS 250 ஒரு ப்ராப்பர் ஆன் ரோட் பைக். கம்ஃபர்ட்டும் சரி, இன்ஜின் கெப்பாசிட்டியும் சரி, எல்லாமே ப்ராப்பர் டிசைனிங்கில் ஒரு நல்ல ஒரு ஃபேரிங்லாம் வச்சு, ஒரு ஹை ரைஸ்டு விண்ட்ஷீல்டு வச்சு, சிட்டி யூசேஜுக்கும் சரி, ஒரு ஹைவே டூரிங்க்கும் சரி, பர்ஃபெக்டான ஒரு வண்டியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 250cc, ஒரு 249cc SOHC சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின், 26 PS ஆஃப் பவர் வந்து 9350 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட டிசைனிங் வைஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டூரிங் டிசைனிங்கில் இருக்கனால உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் 19 இன்ச்சும் ரியரில் 17 இன்ச்சும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டூரிங் டிசைனிங்னே சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியில் வந்து நிறைய பேர் நெகட்டிவாக பார்க்குறது வந்து நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு சிட்டி பைக்கில் வந்து ஒரு நார்மல் சிட்டி பைக்கில் ஒரு டூரிங் கிட் ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த வண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் தான் தருது. ஏன்னா ரைடருக்கு மட்டும் இல்லை, பீலியனுக்கும் அந்த ஒரு கம்ஃபர்ட்டை வந்து தரும். ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ஒரு டூரிங் கம்ஃபர்ட் வந்து தரும். அண்ட் இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கியர் இண்டிகேட்டர் அண்ட் டாக்கோமீட்டர், ஃபியூல் மீட்டர் பேசிக்காக வர வேண்டிய எல்லாமே வந்துடும். அண்ட் அடிஷனாக உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ABSும் வந்துடுது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஆன் ரோட் ஹைவே டூரிங்னா அது வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த வண்டி வந்து சொல்லலாம். SX 250 வந்து சொல்லலாம். அதன் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2,65,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஆனால் இது ஆஃப் ரோட் பண்ணுமான்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தால் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210 ப்ராப்பர் ரேலி, டர்ட், அட்வென்ச்சர், ஆஃப் ரோட், என்ன பேர் வைக்கணும்னு தெரியல, அவ்வளோ பேர் வைக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் பைக்காக ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210 வந்து வந்துருக்குது. ஒரு 210cc DOHC சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் உங்களுக்கு 24 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டுத்துக்கும் 2 BHP தான் டிஃப்ரென்ஸ், பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் 24 PS ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இது ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோட் பைக்னால ஒரு ஸ்லிம் டிசைன், அந்த ஹேண்டில் பார், ரேஸ்டு ஹேண்டில் பாராக இருக்கட்டும், ஒரு நேக்கட் அட்வென்ச்சர் மோட்டார் ஸ்போர்ட் பைக்காக இருக்கட்டும், ஒரு ட்ரையல் பைக் மாதிரியான லுக்காக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக ஒரு ஆஃப் ரோடுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக அந்த ஹை ரைஸ்டு சைலன்சர் வந்து ஒரு யூனிக்கான லுக்கு வண்டி கொடுக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ராப்பர் 21 இன்ச் ஸ்போக்ஸ் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் 18 இன்ச் ஸ்போக்ஸ் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோட் டெரைனுக்கான ஒரு வண்டி. ஸோ உங்களுக்கு இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கீ ஃபீச்சர்ஸாக உங்களுக்கு 3 டெரைன் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெயின், ஸ்போர்ட், ரேலின்னு. அண்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்டாண்டர்டாக ABS வந்துடும். ஸோ ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோட் பைக் ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும். பட் இது ஆன் ரோடில் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்வி. ஸோ செகண்டாக யாருக்கு எந்த வண்டி செட் ஆகும்? ப்ரோ, நான் வெறும் ஒரு ஆஃப் ரோடர், வெறும் அட்வென்ச்சராக தான் போவேன், எனக்கு வந்து தார் ரோடை பார்த்தாலே அலர்ஜி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210 ஒரு பர்ஃபெக்டான ஃபிட். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ப்ரோ, நான் வந்து ஒரு ஆன் ரோடர், நான் வந்து எனக்கு தார் ரோட்டில் ஒரு ஹைவேல ஒரு நீட்டாக போயிட்டே இருக்கணும், எனக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்மூத்தான ரைடு வந்து இருக்கணும், நான் பயங்கரமாக டூரிங் தான் பண்ணுவேன், எனக்கு அட்வென்ச்சர்லாம் பெருசாக பண்ண மாட்டேன், ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் நான் வந்து அட்வென்ச்சர் ட்ரை பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு ஆப்வியஸாக SX 250 சுசுக்கியில் செட் ஆகும். பட் இது ரெண்டத்தில் எந்த வண்டியை வாங்கலாம், அதுதான் ஒரு கொஷின். உண்மையை சொன்னால் நிறைய பேர் கசக்கும், சில பேருக்கு இனிக்கும். பட் மன்னிச்சிருங்க, ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210 தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்ஃபெக்டான ஃபிட். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரைஸ். ஒரு 2,27,500 பட்ஜெட்டில் ஒரு ஆஃப் ரோட் டிசைனிங்கில் ப்ராப்பர் ஒரு ஆஃப் ரோட் அண்ட் அட்வென்ச்சர் பைக்காக இந்த வண்டி வந்து ஹீரோ எக்ஸ்பல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இன்ஜின் கெப்பாசிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. பட் அப்படியே சுசுகி SX 250 பார்த்தீங்கன்னா ஒரு 2,65,000 பட்ஜெட்டில் வெறும் ஆன் ரோட் மட்டும்தான் பண்ணுற ஒரு பைக்காக அதை ரெடி பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப் ரோடுன்ற ஒரு கொஷின் வரும்போது அதில் ஒரு பெரிய கொஷின் மார்க்கு. பட் நீங்கள் எக்ஸ்பல்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆஃப் ரோடு மெஜாரிட்டியாக ஆஃப் ரோடு தான் பண்ணும், பட் கொஞ்சம் ஆன் ரோட் பண்ணும். சின்ன ஒரு விஷயம் தான் அதில் மிஸ் ஆகுதே தவிர, ஒரு மைனர் டிஸ்கம்ஃபர்ட் மட்டும்தான் மிஸ் ஆகுமே தவிர வேறு எதுவுமே அதில் மிஸ் ஆகுறது இல்லை. அந்த வண்டியில் ஆன் ரோடும் பண்ண முடியும், பயங்கரமாக ஆஃப் ரோடும் பண்ண முடியும். பட் அப்படியே நீங்கள் சுசுகி SX 250 வந்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆன் ரோட் மட்டும்தான் பண்ணுவோம். பட் ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷன் வரும்போது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு 2,65,000 பட்ஜெட்டில் உங்களுக்கு வெறும் ஆன் ரோட் மட்டும் பண்ணுற மாதிரியான ஒரு பைக் வாங்கணுமான்னு ஒரு கேள்வி கேட்டால் ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா இருக்குது.
அண்ட் 2வது விஷயமா பார்க்கும்போது வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஹீரோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் அண்ட் அதே SX 250ல பார்த்தீங்கன்னா சுசுக்கியில் ஒரு ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின். ஒரு டூரிங்காக இருக்கட்டும் சரி, ஒரு டெய்லி யூஸுக்காகட்டும் சரி, ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக இருக்கட்டும் சரி, ஒரு லாங் ஜேர்னி ஒரு ட்ராவல்னு வரும்போது ஹீட் கண்ட்ரோல் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது லிக்விட் கூல்ட் இன்ஜின்ஸ் ஹீட் கண்ட்ரோல் நல்லாவே பண்ணும் கம்பேர்ட் டு ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின். ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210ல ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின், அதுவும் ஒரு 2,27,500 பட்ஜெட் ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறேன், அந்த ப்ரைஸிங்லேயே ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அப்படியே நீங்கள் SX 250ல வந்தீங்கன்னா ஒரு ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவும் 2,65,000 பட்ஜெட்டில். ஸோ ஒரு லாங் ரனில் ஒரு லாங் டூரிங்கில் இந்த வண்டி வந்து ஹீட் கண்ட்ரோல் பண்ணுமா, அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து அந்த ஹீட்டை தாங்குமான்றது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ செகண்ட் விஷயமா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு மேஜர் விஷயமா வந்து நிற்கிது. பட் ப்ரோ நான் வெறும் ஆன் ரோட் மட்டும்தான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஆஃப் ரோடே இல்லை, எனக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சுசுகி SX 250 போகலாம். ஏன்னா அதோட டிசைனிங்காக இருக்கட்டும் சரி, அதோட கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் சரி, அதோட ஏரோடைனாமிக்ஸாக இருக்கட்டும் சரி, ஒரு லாங் ரன் ஹைவே டிரைவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பட் ப்ரோ எனக்கு வந்து ரெண்டும் கலந்த மாதிரியே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பல்ஸ் 210 தான் போய் ஆகணும். நீங்கள் அதில் அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சின்ன ரொம்ப மைன்யூட்டான ஒரு லாங் டிரைவ் டிஸ்கம்ஃபர்ட் மட்டும்தான். ஒரு லாங் டிரைவில் சுசுகி எக்ஸ்பல்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது கம்பேர்ட் டு SX 250. ஸோ அதை மட்டும் நான் வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வேல்யூ ஃபார் மணி எக்ஸ்பல்ஸ் 210 வந்து போகலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அந்த வண்டி வந்து பூர்த்தி செஞ்சிடும். அந்தளவுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து டிசைன் வைஸ் எல்லாமே அந்த வண்டியில் இருக்குது. அது ஒரு லைட்டர் பாடினால உங்களுக்கு லாங் டூர்லேயும் சரி, ஒரு அட்வென்ச்சர் டெரைன்லேயும் சரி, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் ஒரு ஈஸி டு ஹேண்டில் மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகும். அதனால தான் எக்ஸ்பல்ஸ் 210 ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் கம்பேர்ட் டு SX 250 சுசுக்கியில். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் ரிவ்யூ கம்பேரிசன் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.